அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஜூன் மாசம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை சாயங்காலம் சரியா 6:30 இத 9 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். உங்க வாழ்நாள் முழுவதும் பண கஷ்டமே உங்களுக்கு வராது. அபூர்வ சக்தி நிறைஞ்ச இந்த ஒரு நிமிஷத்தை யாருமே தவற விடாதீங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு திங்கட்கிழமை, இது சந்திர பகவான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இப்ப நமக்கு இருக்கக்கூடியது ஆஷாட நவராத்திரி. இன்னைக்கு நமக்கு ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய பஞ்சமி திதியும் சஷ்டி திதியும் இருக்கு. இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில இந்த நாள்ல அற்புதமான அமைப்பு நமக்கு இருக்கு. அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பர், அதாவது பிரபஞ்ச பேராற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய 369 யுனிவர்சல் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதி 30, இதோட கூட்டுத்தொகை 3, இந்த மாசம் 6வது மாசம். அடுத்ததா இந்த வருஷம் 2025வது வருஷம், இதோட கூட்டுத்தொகை 9. அந்த வகையில 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, தேதியில, மாசத்துல, வருஷத்துல அடுத்தடுத்து கரெக்டா அதே ஆர்டர்ல 369 ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு தேதியில இருக்கு. இந்த ஜூன் மாசம் ஃபுல்லாவே இந்த மாதிரியான சேர்க்கை நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சேர்க்கை இன்னையோட கடைசி நாளாவும் அமைஞ்சிருக்கு. அடுத்தடுத்து இந்த 369 சேர்க்கை வந்தாலும் அது டைரக்டா இதே மாதிரி தேதியில வராது. மாசத்தோட கடைசி நாள், அதாவது ஜூன் மாசத்தோட கடைசி நாள்ல வரக்கூடிய இந்த கடைசி சேர்க்கை இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா இந்த நாள்ல 6 சுக்கர சேர்க்கை நமக்கு இருக்கு. இந்த மாசம் ஜூன் மாசம் 6வது மாசம். இன்னைக்கு மத்தியானம் 1:09 மேல நமக்கு சஷ்டி திதி ஆரம்பமாகுது. இந்த சஷ்டி திதி அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய 6வது திதி. இந்த சுக்கர சேர்க்கை இருக்கக்கூடிய சமயத்துல சரியா 6:06 செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த நேரத்துல இத உங்க கையில எழுதினாலே போதும். 24 மணி நேரமும் பணம் உங்களை தேடி வரும்னு சொல்லி 10 பைசா கூட செலவே இல்லாத எளிமையான முறையில கை மேல பலனை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. அடுத்ததா இந்த நாள்ல 7 சேர்க்கையும் நமக்கு இருக்கு. இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆனி மாசம் 16ஆம் தேதி, இதோட கூட்டுத்தொகை 7. இந்த வருஷம் 25வது வருஷம், இதோட கூட்டுத்தொகையும் 7. இப்படி இந்த நாள் அற்புத சக்தி நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாவும் நமக்கு கடைசி வாய்ப்பாவும் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரத்தை இன்னைக்கு சாயங்காலம் சரியா 6:30 நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிங்க. அது என்ன 6:30 அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட், அதாவது டிவைன் டைம், இந்த நேரம் தான் நமக்கு வருது. இந்த கோல்டன் மினிட்டை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து 2 வருஷத்துக்கும் மேலாவே நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கோல்டன் மினிட் தினமுமே நமக்கு வரும். இது சரஸ்வதி தாயாருக்கு உகந்த நேரம். சரஸ்வதி தாயார் நம்ம நாக்குல வாசம் செய்யறனால இந்த ஒரு நிமிஷத்துல நாம என்ன பேசினாலும் அது அப்படியே நடக்கும். அந்த வகையில நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸை இந்த கோல்டன் மினிட் கொடுத்திருக்கு. தினமும் வரக்கூடிய கோல்டன் மினிட்டை நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் இந்த கோல்டன் மினிட் டெய்லி எப்ப வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல சப்ஸ்கிரைப் பிளஸ் பட்டன் இருக்கும். அப்படி இல்லனா இந்த வீடியோவுக்கு கீழே ஜாயின் பட்டனுக்கான லிங்க் இருக்கும். கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் என்னன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த கோல்டன் மினிட் தினமும் வர்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம சேனல்ல 2 வருஷத்துக்கு முன்னாடியே இதற்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நீங்களே ஈஸியா கால்குலேட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்ல நான் கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ இந்த கோல்டன் மினிட், இன்னைக்கு வரக்கூடிய கோல்டன் மினிட்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு 369ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு. அந்த வகையில 3, 6, 9ங்கிற நம்பர்ஸோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். இதுல 3, 6 இந்த 2 நம்பருமே இந்த கோல்டன் மினிட்லயும் நமக்கு இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இந்த வாய்ப்பு நமக்கு திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 9 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். இந்த 369ங்கிற எனர்ஜியும் ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த கோல்டன் மினிட் நமக்கு இருக்கறனால அதோட சக்தியும் நமக்கு கிடைக்கும். நாம இந்த நேரத்துல பேசக்கூடிய விஷயமும் நமக்கு நிறைவேறும். ஆக மொத்தம் கை மேல பலன் எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த வீடியோல நான் சொல்ல போற பரிகாரம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத பரிகாரம். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். நேரம் மட்டும் இப்ப நான் சொன்ன டைம், இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி சாயங்காலம் சரியா 6 மணி 30 நிமிடங்களுக்கு முன்னாடியே முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் உடனடியா ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை நீங்க 9 டைம்ஸ் சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஹோபனோபோனோ பிரேயரை தான் கொடுத்திருக்கேன். பொதுவா ஐ ஆம் சாரி, பிளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, இந்த 4 வார்த்தைகளை தான் நாம ஹோபனோபோனோ பிரேயர்ஸ் சொல்லுவோம். இது பேசிக்கான டெக்னிக். இதுல அட்வான்ஸ்டான டெக்னிக்கை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சாதாரணமா ஹோபனோபோனோ பிரேயரே, அதாவது அந்த பேசிக்கான டெக்னிக்கே எல்லாருக்கும் ரிசல்ட்டை கொடுக்கும். அதுலயும் இப்ப நான் சொல்ற மாதிரி இந்த அட்வான்ஸ்டு டெக்னிக்கை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமா உடனடியா மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டா வச்சு நீங்க உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க வலது கையை எடுத்து உங்க ஹார்ட் இருக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு நான் கொடுத்திருக்கக்கூடிய ஹோபனோபோனோ பிரேயரை இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்ல வேண்டிய அந்த ஹோபனோபோனோ பிரேயர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். I am sorry for any beliefs that block my abundance. Please forgive me for holding on to lack. Thank you for all the blessings I receive daily. I love you money. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, என் செழிப்பை தடுக்கும் நம்பிக்கைகளை பற்றி நான் வருந்துகிறேன். இயலாமையை பிடித்துக்கொண்டு இருந்ததற்காக தயவு செய்து என்னை மன்னிக்கவும். நான் தினமும் பெறும் ஆசிர்வாதங்களுக்கு நன்றி. பணமே, நான் உன்னை நேசிக்கிறேன். இந்த மாதிரி இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ 9 டைம்ஸ் மட்டும் சொல்லுங்க. இப்ப நான் கொடுத்திருக்கக்கூடிய வாக்கியங்களை உணர்ந்து நீங்க சொன்னீங்கன்னா மாற்றம் முதல்ல இந்த நிமிஷத்துல இருந்தே உங்க மனசுக்குள்ள இருந்து வர ஆரம்பிக்கும். இத உங்களால உணரவும் முடியும். மனசுக்குள்ள ஒரு நிம்மதியும் திருப்தியும் ஏற்படுறத உங்களால கண் கூட பார்க்க முடியும். இதுவே அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கான அடித்தளம்னே சொல்லலாம். உங்களால முடியும்னா இப்ப நான் சொன்ன ஹோபனோபோனோ பிரேயரை வாய் விட்டு இந்த 6 மணி 30 நிமிடங்களுக்கு சொல்றதுக்கு பாருங்க. இது இன்னமுமே சூப்பரான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.